டாக்டர் சாந்தாமாவை பண்ணிட்டு இருக்கப்ப கரெக்டாக ஒரு 12:45 இருக்குங்க. நாங்கள் இவ்வளோ பெரிய கிராண்ட் செட்டப் போட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறோம். நைட்டு டெலகாஸ்ட் பண்ணணும். அந்த அம்மா கரெக்டாக 12:45க்கு எழுந்திரிச்சிட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இல்லை மேடம் முடிச்சிடறோம். நோ 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 எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. திரும்ப வெளில போகிறாங்க. ஒரு 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 20-25 பேருங்க, வயசானவங்க, சின்ன குழந்தை, எல்லாம் கேன்சர் பேஷண்ட் காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா அவங்களோட போய் பேசுகிறாங்க. ஒரு அம்மா கையை பிடிச்சிட்டு அழுது, ஒரு அம்மா கட்டி பிடிச்சி அழுது. ஒரு 35 நிமிஷம் அந்த நோயாளிகளோடு டாக்டர் சாந்தாமா பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசி எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப இன்டர்வியூக்கு வந்தாங்க. ஒரு ஊடகவியலாளனாக முதியோர் இல்லங்களை பற்றிய ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி செய்யணும்னு எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. அப்படி ஒரு அனுபவம் எனக்கு முன்னாடி கிடைச்சதில்லை. அப்படி ஒரு பார்வைகள் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் நம் தமிழகத்தில், அது கிராமம் நகரம் இங்கெல்லாம் இருக்கிற முதியோர் இல்லத்திற்கு போவதற்கான வாய்ப்பு. உண்மையில் நான் பிறகுதான் தெரிந்து கொண்டேன், காடு வரை பிள்ளை அதுதான் உண்மையோ அப்படின்னு நான் யோசித்தேன். அதோடு முடிந்து போய் விடுகிறதோ அப்படின்னு. நண்பர்களே, தாயை பற்றி பட்டினத்தார் பேசியதெல்லாம் சொல்றாங்க. அங்க பார்த்த பிறகுதான் நம் சமூகம் எப்படி இருக்கிறது, நம் சமூகத்திற்கு இன்னும் என்னென்ன மாற்றங்கள் தேவைப்படுகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ அனாதைகள் மட்டும் முதியோர் இல்லத்தில் இல்லை, பணம் இல்லாதவங்க மட்டும் முதியோர் இல்லத்தில் இல்லை, வசதி படைத்தவர்கள் கூட தங்கள் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போனதை பார்க்கிறேன். ஒவ்வொரு பெரியவர்களுக்கு, தாய்களுக்கு ஒரு கனவு இருக்கு, ஏக்கம் இருக்கு. இன்னும் அந்த ஸ்பெஷல் ஸ்டோரியில நிறைய முதியவர்களை போய் பேட்டி கண்டபோது, அவங்க முதியோர் இல்லத்தில் போய் சேராம இருக்கலாம், ஆனா அவங்க இல்லங்களில் ஒரு முதியோர் இல்லம் போன்றுதான் ஒரு அனுபவத்தோடு இருப்பதாக பதிவு செஞ்சாங்க. என்ன இது, நம்ம சேவை பற்றி பேசுறோம், ஏன் இப்படி இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தர பார்க்கிற போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நிறைய தாய்மார்களுக்கு வருத்தம் இருக்கிறது. நான் உங்களோட எல்லாம் பேட்டி கண்டேன், பேசினேன். பையன் அனுப்பிச்சிட்டான். இன்னும் சொல்லணும்னா, ஒரு அம்மா சொன்னாங்க, 10 கிலோமீட்டர் தள்ளி தான் அண்ணா நகர்ல இருக்கான் பையன், ஆனா என்னை அழைச்சி இங்க அனுப்பிச்சிருக்கான். நான் நிறைய தாய்மார்கள் என்கிட்ட பகிர்ந்து கொண்டது, வருத்தம் இருக்கு. ஆனால் என்கிட்ட சொன்னாங்க, என் புள்ள நல்ல வந்தாங்க, மருமக தான் சரியில்லை, தாய்க்கு பிள்ளைய காட்டி கொடுக்கறதுக்கு வரல, மனசு வரல. ஆனால் பெற்றோர்கள், அப்பா சொல்றார், என் புள்ள என்ன இது பண்ணிட்டான். அதில் ஒரு வித்தியாசமான ஸ்டோரி. அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்கிறார் பையன். அவர் வரதா சொல்றாரு. ஒரு 2 மாசமா ஒரு அம்மா, என் புள்ள வரப்போறான், அமெரிக்காவிலேருந்து வரப்போறான், என் புள்ள அமெரிக்காவிலேருந்து வரப்போறான் அப்படின்னு அந்த அம்மா காத்துக்கிட்டே இருக்கு. புள்ள வந்தார். ஒரு லக்கேஜை சில பொருள்கள்லாம் வாங்கிட்டு வந்து அதை கொடுக்குறார். அதுக்கப்புறம் வரேமான்னு போனவர் கம்ப்ளீட்டா ஃப்ளைட்டு மதியம் அப்படின்னா மீண்டும் காலையில் 1 மாசம் தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கிறார். திரும்பவும் வரார், பார்க்கிறார், அம்மா பணம் வச்சுக்கோ, இதெல்லாம் வச்சுக்கோ, கிளம்பி போறார். அந்த குருகுலத்தினுடைய நிர்வாகிகிட்ட பேசின போது அவர் சொன்னார், பெரிய குடும்பம் சார், எல்லாம் ஃபேமிலியோட கோயில் கோயிலா போயிருக்கிறார். காசி, ராமேஸ்வரம், 1 மாசம் ஃபுல்லா ட்ரிப்பு, கோயில் கோயிலா போயிட்டு கடைசி ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் பெத்த அப்பா அம்மாவுக்காக ஒதுக்கிட்டு ஏறல போயிட்டே இருக்கிறார் அப்படின்னு. இப்போ நான் மீண்டும் அறச்செய்திகள்னு டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எழுதின மாதிரி, நாம் பொது சமூகத்திற்கு சேவை பற்றி எல்லாம் பேசுறோம், நம் குடும்பத்திற்கு சேவை இல்லை, நம் கடமையை செய்கிறோமான்ற எண்ணம் எனக்கு வருது. அப்ப அவரிடம் கேட்டேன், எல்லா பசங்களுக்கும் அவர் அனுபவத்திலிருந்து எனக்கு சொன்னார், அப்பாவை பற்றிய என்ன புரிதல், தன் தந்தை இறந்த பிறகு அப்பாவை பற்றிய என்ன எண்ணம் அவருக்கு வருது அப்படின்னா,
அப்பா எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார், என்ன பேலன்ஸ் வச்சுட்டு போயிருக்கிறார், பேங்க் பேலன்ஸ் இருக்கு. இதுதான் ஒரு மகனினுடைய தந்தையை பற்றிய பார்வை. அவர் இறந்த பிறகு அம்மாவை பற்றிய பார்வை என்ன? ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா அது கூட கிடையாது அம்மாவை பற்றிய. அப்போதான் அவர் சொன்னார், முதல்ல ஒரு குழந்தைகளை முதியோர் இல்லத்திற்கு அழைச்சிட்டு வந்து காண்பிக்கணும்னு சொன்னார். எல்லாம் பாருங்க, என் தந்தை எனக்காக எவ்வளவு வியர்வை சிந்தினான், ரத்தம் சிந்தினான். என் அம்மா எனக்காக சின்ன பிள்ளையில இருக்கிறப்ப எவ்வளவு முத்தம் கொடுத்தாள், அதெல்லாம் யாருக்குமே நினைவுக்கு வரல. உண்மையில் நான் இந்த அரங்கத்தில் இருப்பவர்களிடமே நான் கேட்கிறேன். நம் சேவை சார்ந்து பேசுறதுனால நான் உடைச்சு பேசுறேன். அப்படி இருக்கிறோமா? நம்ம ஒரு சொத்து அப்படின்னு வந்தால் சேவை பற்றி பேசுற போது, விட்டு கொடுக்கிறத பத்தி பேசுறப்ப பணம் என்கிற ஒரு கமாடிட்டி உங்களை உடைச்சிரும். அண்ணன் தம்பி கடைசி வரைக்கும் பேசாம பிரிஞ்சு போன உலகத்தையும் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஜோடனையாக பேசி பயனில்லை. அந்த இடத்திலிருந்து தான் சொல்றேன், நாம் சேவை, இது மாதிரியான ரோட்டரி அமைப்புகள் விளம்பரங்கள் இல்லாமல் எவ்வளவோ செஞ்சிட்டு இருக்கிறீங்க. உண்மையில் அப்படி ஒரு மனிதர் ஒரு பொது சேவையில் நிறைய விஷயங்கள் செய்கிறார் அப்படின்னா கட்டாயம் நாம் நன்றி சொல்ல வேண்டியது அந்த தனி மனிதருக்கு மட்டுமல்ல, அவருக்கு பின்னணியில் இருக்கிற அவங்க குடும்பத்துக்கு தான் சொல்லணும். அதுக்காகவே நீங்க கரவுள் எழுப்பணும். உண்மையிலேயே இவ்வளவு தூரம் நீங்க சேவை சார்ந்து செஞ்சிருக்கிறீங்கன்னா அந்த ஃபேமிலி அலோ பண்ணுதுன்னு அர்த்தம். நண்பர்களே, சேவை செய்யறது, உதவி செய்வது, அதெல்லாம் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்க தேவை இருக்கு, சொல்லிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு, இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கு. இல்லாட்டி விரைவான இந்த உலகத்திற்கு நமக்கான தேவைகளை இன்னும் முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறப்ப, எனக்கே 1000 கஷ்டம் இருக்கிற அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறப்ப, பிள்ளைய படிக்க வைக்கணும், ஹாஸ்பிட்டல் செலவு, 1000 செலவுகள் இருக்கிறப்ப நான் இன்னொருத்தனை பத்தி யோசிக்கவே நேரம் இல்லாத ஒரு தருணத்தில், ஒரு விரைவான வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்ன்ற ஒரு யோசனை, அந்த இடத்திலிருந்து தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். முதல்ல நல்ல குடும்பம் அமையணும், நல்ல பிள்ளைகள். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இளைஞர்கள் எல்லாம் இருந்தால் அவர்களுக்கு சொல்வது, நிறைய பிசினஸ் பீப்புள் இருப்பீங்க. என் ஊடக அனுபவத்திலிருந்து சொல்றேன், 10 கோடி மதிப்புள்ள ஒரு பங்களாவில் ஒரே ஒரு ஆள் தான் அவர் மட்டும்தான் இருக்கிறார். அவருக்கு 2 பெண் பிள்ளைகள், திருமணம் ஆயிடுச்சு, நல்லா படிச்சு 2 பேருமே ஆவடியில் ஒருத்தர், அண்ணா நகர்ல இருக்கிறாங்க. ஆனா இவர் ஒற்றை மனிதர், தனியாக தான் அந்த பங்களாவில் இருக்கிறார். அந்த நேர்காணல் பண்ணி நல்லா பண்ணதுனால என்ன பண்ணிட்டாரு, எனக்கு மேல் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை எனக்கு வாடகைக்கு கொடுத்துட்டார். நீ தங்கிக்கிங்க தம்பி அப்படின்னு. நான் மேலே தான் இருப்பேன். இரவு நேரத்தில் நான் வருவேன், ரொம்ப லேட்டாலாம் வரப்ப எனக்காக காத்துட்டு இருப்பார். அந்த கேட்டு திறந்துட்டாலே அப்படி எட்டி பார்ப்பார், வாங்க விஜயன் அப்படிம்பார். என்ன பண்ணீங்கன்னு ஒரு 5 நிமிஷம் பேசுவதற்காக காத்திருப்பார். சில நேரம் எனக்கே ரொம்ப டயர்டாக இருந்தா, என்னடா அது நமக்காக பார்த்துட்டே இருக்கிறாரே அப்படின்ட்டு நான் காம்பவுண்டை தாண்டி குதிச்சு அவருக்கு தெரியாமல் மேலே போயிடுவேன். அவர்கிட்ட பேசாம இருக்கு, ஏன்னா எனக்கு 1000 வேலை பளு இருக்கும். திரும்ப பார்த்தா என்கிட்ட பேசணும்னு காலையில் காத்துக்கிட்டே இருப்பார். பெரிய பிசினஸ், பல கோடி இருக்கு. எப்பயாவது வருவாங்க, அவங்க 2 பெண் பிள்ளைகள் வருவாங்க, அப்பாவை பார்ப்பாங்க, சாப்பிட்டுட்டு திரும்ப போயிடுவாங்க. அப்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், அவர் சொன்னார், விஜய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவன், இவ்வளோ பெரிய கோடிகள்லாம் சம்பாதிச்சிருக்கிறேன். எங்கள் அம்மா கிராமத்தில் இருந்தவங்க, எங்கள் அம்மாவை நான் கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தேன் என் வீட்டில். அப்போ நான் பிஸ்னஸ்னு நான் அலைஞ்சிட்டே இருப்பேன். நானும் இதே மாதிரி நைட்டு கதவை திறக்கிறப்பயே எங்கள் அம்மா எழுந்திரிச்சுக்கும், டே வாடா அப்படின்னு பேசும், ஏதாவது பேசும். டே நம்ம கிராமத்தில் அந்த 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 எழுத்த விட்டு புள்ள இப்போ தான் வயசுக்கு வந்திருக்காண்டா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாண்டா, ஏதாவது பேசும். நான் சும்மா இருமா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். திரும்ப காலையில் கிளம்புற போது எழுந்திரிச்சிட்டு இருக்கும். அது என்கிட்ட சொல்லும், டே இந்த எதிர்த்தாப்புல இருக்கிற மருதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலான்டானோ. நான் கார் அனுப்பிச்சி விடுவேன், ஏமா கார் டிரைவருக்கு போயிட்டு வாமா அப்படின்னா, டே நீ கூட வாடா அப்படின்னு சொல்லும். நம்ம அப்படியே இருந்துட்டு இறந்து போச்சு. அப்பெல்லாம் எனக்கு பெருசாக ரிக்ரெட்லாம் இல்லை. ஆனால் என் அம்மா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின் வலியையும் வார்த்தையின் அர்த்தத்தையும்
இந்த முதுமையில் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது, தனிமையில் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனக்கு இப்ப புரியுது. அப்ப சொன்னார் விஜயன், பாசம், அன்பு, கருணை எல்லாம் சொல்றோம். என் பெண் பிள்ளைகள் என்கிட்ட பாசமா இல்லை அப்படின்னு நான் கோவப்பட மாட்டேன். அவங்க மேல எனக்கு வருத்தம் இல்லை. காரணம், நான் அவர்களுக்கு பாசம்னா என்னன்னு நான் காண்பிக்க, கற்பிக்க நான் மறந்துட்டேன். ஓடுகிற ஓட்டத்தில், பணத்தை தேடுகிற வேட்கையில் நான் மறந்து விட்டேன் அப்படின்னார். அதனால தான் சொல்லுவேன், இந்த அரங்கத்தில் பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள்லாம் இருக்கலாம், பெரிய பெரிய சேவைகள் செய்யக்கூடிய பெரியவர்கள்லாம் இருக்கலாம். முதலில் உங்கள் குடும்பத்தில் இருந்து உங்கள் சேவையையும் உங்கள் கருணையையும் நீங்கள் தொடங்கணும். நான் முதல் உங்களுக்கு செய்கிறேன். ஏன்னா நீங்க நன்றாக இருக்கிற போதுதான், நீங்கள் ஒரு ஆலமரம், நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிற போதுதான், நீங்கள் இன்பமாக இருக்கிற போதுதான் உங்களை நம்பி ஒரு 1000 பேர் சந்தோஷமா இருக்க முடியும். நண்பர்களே, இந்த கருணை, சேவை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்கிற போது, நம்ம வாழ்க்கையை செய்கிற போது ஒன்று நினைவில் வச்சுக்கோங்க, பல நேரங்களில் சோர்வு வந்துடும், பல நேரங்களில் அயற்சி வந்துடும். என்னடா இவ்வளவு தூரம் செய்யறேன், என்ன நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்லாம் தோணும். நான் அந்த இடத்தில் தான் என் அனுபவத்தை சொல்றேன். எல்லா மனிதர்களும், இந்த சின்ன வயசுல எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம், எல்லோருமே வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும்னா, மகாபாரதத்தில் ஒரு உண்டு, ஒரு 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 குறுங்கதை உண்டு. ஒரு பிச்சைக்காரன் ஒரு உதவி கேட்டு வரான். தர்மன் சொல்கிறான், சரி நாளைக்கு வா, உனக்கு நான் உதவுறேன் அப்படின்னு சொல்றான். நாளைக்கு வா, தரேன் அப்படின்னு. உடனே அதை பார்த்த பீமன் முரசடிக்கிறான். என் அண்ணன் காலத்தை வென்று விட்டான், என் அண்ணன் காலத்தை வென்று விட்டான்னு முரசடிக்கிறான். தர்மன் என்ன, எதுக்காக இதை சொல்ற அப்படின்னு அவன் சொல்றான், அவன் உதவி கேட்டு வந்தான், உடனடியா நீ கொடுக்காம நாளைக்கு வான்னு சொன்ன, அடுத்த நொடி நாம் இருப்போமான்றது தெரியாது. அதுதான் இயற்கையின் சூட்சமும். நீ என்ன நினைக்கிறன்னா, நாளைக்கு வர நீ உயிர் வாழ்வன்னு நம்புற, காலத்தை வென்று வாழ முடியும்னு நம்புற, அதனால நாளைக்கு வான்னு சொல்லி இருக்கிற. அப்போதான் தர்மன் யோசித்தானாம், தான தர்மம் செய்கிற அந்த சிந்தனை வருகிற போதே உதவி செஞ்சிடணும், அந்த சிந்தனை வருகிற போதே கொடுத்துடணும். அடுத்த நொடி நாம் இருப்போமான்னு நமக்கு தெரியாது. வாழ்க்கை அவ்வளவு. நண்பர்களே, மருத்துவமனை, என்.எஸ். கிருஷ்ணன் சொல்வார், வாழ்க்கையை பற்றிய பாடத்தை படிக்க மயானத்திற்கும் மருத்துவமனைக்கும் தான் போய் பார்க்கணும் அப்படிம்பார். நாம் புற்றுநோய் மருத்துவமனைக்கு போய் பார்க்கிற போதுதான் வாழ்க்கை இவ்வளவு துயரமானதா, வாழ்க்கை இவ்வளவு மோசமானதா, ரொம்ப வலி நிறைந்ததான் நான் நினைச்சேன். டாக்டர் சாந்தாமாவை இன்டர்வியூ பண்றதுக்காக போயிருந்தேன். புற்றுநோய் வந்துருச்சுன்னா பெருசா சிகிச்சை செய்ய முடியாது, விட்டுட்டு போறவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, ரொம்ப வலி, பெயின்ஃபுல். அந்த மாதிரி சொல்றாங்க. இருக்கிற வரைக்கும் பலரை வலி இல்லாம, பல பெற்றோர்களை விடுகிற புற்றுநோயாளிகளை விடுறப்ப சொன்னாங்களாம், வலி இல்லாம எங்க அப்பா போகணும் டாக்டர், அதுக்கு பார்த்துக்குங்க, அதுதான் என்னால் செலவு செய்ய முடியல அப்படின்னு. அந்த அம்மாவினுடைய வாழ்க்கையை நான் இன்டர்வியூ பண்றேன் பேசும் தலைமைக்காக. அதில் நான் பண்ண ஒரு சிறப்பான இன்டர்வியூ, முத்து சார் கூட இருக்கிறாங்க, அவங்க உங்க குடும்பத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன், அவருக்கு கூட மீண்டும் ஒரு கரவொலி எழுப்பணும். சார் கூட சொன்னாங்க, ஊடகம் கவனிக்காமல்லாம் இல்லை, தேடி தேடி நாங்கள் பார்க்குறோம், எங்கள் வேகம் குறைவாக இருக்கலாம், ஆனால் தேடி நல்ல மனிதர்கள் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ டாக்டர் சாந்தாமாவை பண்ணிட்டு இருக்கப்ப கரெக்டாக ஒரு 12:45 இருக்குங்க. நாங்கள் இவ்வளோ பெரிய கிராண்ட் செட்டப் போட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறோம், நைட்டு டெலகாஸ்ட் பண்ணணும். அந்த அம்மா கரெக்டாக 12:45 எழுந்திரிச்சிட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இல்லை மேடம் முடிச்சிடறோம். நோ 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 எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. திரும்ப வெளில போகிறாங்க. ஒரு 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 20-25 பேருங்க, வயசானவங்க, சின்ன குழந்தை, எல்லாம் கேன்சர் பேஷண்ட் காத்துட்டு இருக்கிறாங்க.
அந்த அம்மா அவங்களோட போய் பேசுகிறாங்க. ஒரு அம்மா கையை பிடிச்சிட்டு அழுது, ஒரு அம்மா கட்டி பிடிச்சி அழுது. ஒரு 35 நிமிஷம் அந்த நோயாளிகளோடு டாக்டர் சாந்தாம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசி எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப இன்டர்வியூக்கு வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், இந்த 12:30 to 1:15 அவங்களுக்காக நான் கொடுக்கப்பட்ட நேரம் நான் யாருக்கும் நான் தரமாட்டேன் அப்படின்னாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், எவ்வளவோ உயரிய விருதுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளவோ பாராட்டுகள் வாங்கியிருக்கிறீங்க, இந்த உலகம் உங்களை கொண்டாடுது, நீங்கள் வாங்கிய விருதுகளிலேயே நீங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக உணர்ந்த விருதுன்னு எதை நினைக்கிறீங்க அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, இந்த விருதுகள்லாம் வெறும் என்ன, ஒரு மரத்தால் செய்யப்பட்டது, ஒரு பொருள், அவ்வளோதான், ஒரு ஜட பொருள். ஆனால் உணர்ச்சியோடு ஒரு 30 பேர் கண்களில் கண்ணீர் வழியே என் கரத்தை பிடிச்சிட்டு அப்படியே இன்னைக்கும் நெகிழ்ச்சியாக இருக்கிறாங்கல்ல, இதுதான் நான் வாழ்க்கையிலேயே வாங்குற பெரிய விருது அப்படின்னாங்க. நான் அதைத்தான் சொல்லுவேன். நண்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள், இந்த அமைப்பு செய்யக்கூடிய சேவைகள், இது அப்படியே ஜடமாக ஜடப்பொருளாக ஒரு உயிரை உங்களுக்கு திரும்ப வரணும்லாம் அவசியம் இல்லை, அப்படி இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆனால் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவரினுடைய இதயம் உங்களுக்காக துடித்துக் கொண்டிருக்கும், யாரோ ஒருவரினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் உங்களுக்காக வெடித்துக் கொண்டிருக்கும். அதுதான் இந்த ஒரு விஷயம். நீங்க அதை நோக்கித்தான் மெல்ல மெல்ல நகரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களை, குழந்தைகள்லாம் இருக்கக்கூடிய இடம், அடுத்த தலைமுறை இருக்கக்கூடிய இடம், நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம நினைக்கிறது, இந்த பெருசா பலருக்கும் ஏன் பல விஷயங்கள் போய் சேரலை அப்படின்றப்போ, எனக்கு ஒரு என்னுடைய அனுபவம் உங்கள்கிட்ட இவ்வளோ பெரிய அரங்கன்றதுனால நான் ஷேர் பண்ணுறேன். இந்த லஞ்சத்தை பற்றிய ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு அசைன் பண்ணாங்க. தமிழ்நாடு முழுவதும் லஞ்சம் எப்படிலாம் வாங்குறாங்க அதை பற்றிய ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி பண்ணுங்க அப்படின்னா எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் ஸ்டோரி அடிச்சு ஹிடன் கேமரா வச்சு ஸ்டோரி அடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு 10 நாள் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். எப்படி மனிதர்கள் பாருங்க, ஒரு அம்மா பசங்கள்லாம் கைவிட்டுட்டான், வேற வழி இல்லை, 100 ரூபா, ஒரு நாளைக்கு 100 ரூபா வட்டி, 100 ரூபான்னா 10% வட்டின்ற மாதிரி வாங்கி பிளாட்ஃபார்ம்ல காய்கறி விற்கிது. அந்த காய்கறி விற்கிற அந்த அம்மாட்டேந்து ஒருத்தன் ஒரு கிலோ கத்திரிக்காய் லஞ்சமா வாங்குறார் ஒரு அதிகாரி. தர்பூசணி பழம் விற்கிறவன்ட்டேந்து தர்பூசணி வாங்குறாங்க. சரி, மார்ச்சுவரி போனா அங்க லஞ்சம் வாங்குறாங்க. இது மாதிரி எல்லாம் 10 ரூபாயிலிருந்து பல கோடி வரைக்கும் லஞ்சங்கள் வாங்குற ஸ்டோரி எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறேன். அதுல ஒரு அம்மா, பத்திரப்பதிவு அலுவலகம்னு நினைக்கிறேன், சமீபத்தில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டோரி வந்திருக்கும். ஒரு அம்மா, வயசான அம்மா, ரிட்டையர்ட் ஆக போகுது ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி, 10% கேட்டுட்டு இருக்கு. அவன் சொல்றான், என்னம்மா ஒரு டாக்குமெண்ட் மாத்தி கொடுக்கறதுக்கு இவ்வளவு கேட்குறீங்களே, அது என்ன எப்படி பேசுது அப்படின்னா, சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு திலகர் சொன்னார்ல, இது லஞ்சம் எனது பிறப்புரிமைன்னு நினைச்சுக்கிட்டு பேசுது. கொடுத்தா கொடுங்க சார்னு அவ்வளவு தெனாவெட்டா பேசுது. இதெல்லாம் ஹிடன் கேமரால ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. அந்த பணம் கொடுத்த அடுத்த கணம் பிடிச்சிட்டாங்க லஞ்ச ஒழிப்புல. அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்து, அப்புறம் தான் தெரியுது அந்த அம்மாவுக்குங்க ஒரு 100 வியாதி இருக்கும் போல இருக்கு, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, நடுக்கம் இருக்கு. இவ்வளவு இருந்துகிட்டு அது லஞ்சத்துல பேசுது. கேமராமேன்ட்டே காசு தரேங்குது. பணம் வாங்கணும்னு இருந்த வேட்கை மாட்டினோடனே அதுக்கு ஒன்றும் புரியல, என்னை விட்டுரு, என்னை காமிக்காத, என் பேர் கெட்டு போயிரும்லாம் பதறுது. ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கத்தி கதறி முகத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு போகுது வெளியில. நான் பார்த்தேன், எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லஞ்சத்தை வாங்குறப்ப அந்த அசிங்கம் தெரியல, மாட்டின பிறகு அசிங்கப்படுதுங்க அது. நான் அப்பதான் நினைச்சேன், ஒருவேளை இந்த லஞ்சத்தை கூட நம்மளால வாங்க முடியலன்ற கில்ட்டில் ரொம்ப வெக்கப்படுதா அப்படின்லாம் நான் நினைச்சேன். இந்த ஸ்டோரி எல்லாம் ஒரு 10 நாள் பண்ண பிறகு நான் என்ன நினைச்சேன்னா, நான் என் ஹெட்டிட்ட சொன்னேன், என்ன தயவுசெய்து வெளில ரிலீவ் பண்ணுங்க, இந்த சமூகம் ரொம்ப மோசமா இருக்கு. என்னங்க இவ்வளவு மோசமான மனிதர்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்றோமா? காசு காசு பணம் பணம், ரொம்ப என் மைண்ட் சிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். இந்த மனிதர்களை பற்றி எனக்கு மோசமான பிம்பம் இருந்த போது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை நான் சந்திக்கிறேங்க. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன்.
இந்த டிராஃபிக், எங்கள் ஆஃபீஸ்க்கு பெரிய சிக்னல் இருக்கும், பயங்கரமான டிராஃபிக். இந்த டிராஃபிக்கில் நீங்கள் கவனிச்சிருக்கலாம், அந்த குழந்தைகள் வந்து இந்த பொம்மையெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க டிராஃபிக்கில். எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு, ஒரு மனுஷன் ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னா அது டிராஃபிக் சிக்னல் தான். அங்கே போய் இந்த பொருள்கள்லாம் விற்குதே, யாராவது வாங்குவாங்களா? இப்படிலாம் எனக்கு ஒரு பெரிய டவுட். அதில் ஒரு சின்ன குழந்தை எங்கள் கார்ட்டை வந்து என் ஜன்னலை தட்டுது. அப்படியே என்னோட டைரக்டர் சொன்னார், அந்த குழந்தைய திரும்பி பார்க்காதீங்க, அந்த குழந்தைகிட்ட பேச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை விடாது, திரும்பியே பார்க்காதீங்க. நான் திரும்பிட்டே இருக்கிறேன், அந்த அம்மா அந்த குழந்தை ஜன்னலை தட்டிக்கிட்டே இருக்கு. அப்படி தட்டிக்கிட்டே இருக்கிறப்ப நான் திரும்பியே பார்க்கல. அப்ப அந்த குழந்தை சொல்லுது, பயங்கர வெயில் காலம், அது சொல்லுது, அண்ணே ஒரு டீ கூட குடிக்கலண்ணே காலையிலேருந்து, தயவு செய்து ஒரு 10 ரூபாய்க்காவது வாங்கிக்கிங்கண்ணே. அப்படின்றப்ப நமக்கே ஒன்று, என்னடா லைஃப் அப்படின்ட்டு ஒரு கில்ட். என்ன இப்போ என்ன நம்மளை ஏமாற்றி 10 ரூபா வாங்கி என்ன மவுண்ட் ரோடில் வீடாக வாங்க போகுது. ஜன்னலை திறந்து 20 ரூபாயை கொடுத்தேன், சில்லறையாக இருந்தது, 20 ரூபாயை வச்சுக்குமா. அந்த குழந்தை அந்த 2 பொம்மை போட்ட படம் அட்டை இருக்குல்ல, அதை எடுத்து என்கிட்ட கொடுத்துது. நான் சொன்னேன், இல்லைம்மா என் வீட்டில் குழந்தெல்லாம் இல்லை, நிச்சயமாக வச்சுக்க, 20 ரூபாயை போய் ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை மூடிட்டேன். சிக்னல் போட்டான், திரும்ப கார் மூவ் ஆகுது, திரும்ப இந்த குழந்தை பின்னாடியே ஒடியாருதுங்க, திரும்ப ஜன்னலை தட்டிக்கிட்டே ஒடியாருது. என் டைரக்டர் சொன்னார், நான் சொன்னேன்ல இதுங்கள்ட்ட நீ மாட்டினா விடாதுங்க, இது நான் சொன்னேன்ல அப்படின்னு. எனக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு, வண்டியெல்லாம் போகுது, இது குறுக்க வந்து ஜன்னலை தட்டிக்கிட்டே ஒடியாருது அந்த சின்ன குழந்தை. நான் திரும்ப ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டு 20 ரூபா கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கோவமாவே ரைஸ் பண்ணேன். அந்த குழந்தை சொன்னிச்சு, இல்லைன்னா எனக்கு 20 ரூபா சும்மா வேண்டாம், இந்த பொம்மையை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அந்த பிள்ளை சொன்னிச்சு. உங்க வீட்டில் குழந்தை இல்லைன்னா யாராவது தெருவில் விளையாண்டுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு இந்த 2 படத்தை கொடுங்க. நான் யோசிக்கிறேன், எந்த சமூகம் இவ்வளவு மோசமாக இருக்கிறது, சாத்தான்கள் நிறைந்த உலகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேனோ, அந்த உலகத்தில் தான் தேவதைகளும் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் இந்த அரங்கத்தை பார்க்கிறேன். நல்லோர் ஒருவர் உளரேல் நான் வள்ளுவன். ஏதோ வள்ளுவன் காலத்தில் மட்டும் சொர்க்கபுரியாக இல்லை, ஒரு மனிதன் தான், ஒரு இயக்கம் தான், ஒரு அமைப்பு தான் இந்த உலகத்தை தொடர்ந்து மாற்றுவதற்காக, சேவை செய்வதற்காக உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். நண்பர்களே, நான் இந்த அரங்கத்தில் என்னுடைய செய்தி அப்படின்றது ரொம்ப சுருக்கமாக நான் முடிக்கிறேன். சென்னையில் இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்துருச்சு, தெரியல, அதற்கு பிறகுதான் பார்க்கிறோம். நான் மீண்டும் முதல்ல சொன்னது மாதிரி வாழ்க்கை எவ்வளவு நிலையாதது அப்படின்னா, நீங்களும் படித்திருப்பீர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் கையேந்தி ஒரு ரொட்டி துண்டுக்காக கையேந்தி இருந்த காலத்தை பார்க்கிறோம். புரட்டி போட்டுருச்சு வாழ்க்கையை, என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு வாழ்க்கையை புரட்டி போட்டது. அப்ப நாங்க என்ன பண்ணோம், தொலைக்காட்சியில் முதன்முறையாக எல்லோரையும் உதவி செய்பவர்கள் எல்லாம் உதவி செய்யுங்க, நாங்க கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இது ஒரு தொலைக்காட்சியினுடைய வேலையானா உண்மையில தொலைக்காட்சிக்கு இல்ல, தொலைக்காட்சி செய்திகளை தர்றதுதான். அதை விட்டுட்டு நம்ம போய் செய்வோம். செய்திகள் போடாட்டியும் பரவாயில்ல, உதவுறதற்கு நிறைய பேரை அழைக்கணும், இந்த சமூகத்திற்கு ஒரு அழைப்பு விடுப்போம், வந்து உதவுறதுக்கு வாங்க அப்படிங்கிறோம். அவ்வளவு பேர் வராங்க. இதுல மெய் சிலிர்த்த அனுபவம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து உதவுறாங்க, கொட்டுறாங்க, அவ்வளவு பொருள்கள், அலுவலகம் நிறைஞ்சு வழியுது. அதுல வந்து நான் வெளில நின்றுட்டு இருக்கேன், ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தார் சார். எனக்கு வந்து உண்மையில் நான் ஓப்பனா சொல்லணும்னா, ஆட்டோ டிரைவர்களை பற்றிய ஒரு மோசமான பிம்பம் எனக்கு உண்டு, நம்ம இருக்கல, ரொம்பலாம் இருக்காங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தார், அவர் வந்து சொன்னார், சார் இந்த மாதிரி என்ன சார் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் என்கிட்ட பைசாலாம் இல்லை, பணம்லாம் இல்லை, டெய்லி எனக்கு ஒரு 500 ரூபாய் 700 ரூபாய் கிடைக்கும், அவ்வளோதான் எனக்கு வருமானம், என்கிட்ட ஒரு பணமும் இல்லை உதவுறதுக்கு. என்னால் செய்ய முடிந்ததுன்னு ஆட்டோ சாவியை கொடுத்து, ஒரு வாரம் வச்சுங்க சார் என் ஆட்டோவை, எங்கே முடியுமோ அங்கெல்லாம் கொண்டு போங்க, என்னால் முடிஞ்சது இதுதான் அப்படின்னார்.
நண்பர்களே, இந்த வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கிற போது முதுமை இருக்கும், விரக்தி இருக்கும், வெறுப்பு இருக்கும், வலிகள் இருக்கும், ஆற்றாமை இருக்கும். அவ்வளவு வலிகள் நிறைந்த அந்த வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கிற போது ஒரு மயிலிறகால் தடவுவதைப் போல உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய தருணங்கள் அப்படின்னு சொன்னா நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் தான், நீங்க செய்யற உதவிகள் தான். நான் பார்த்திருக்கிறேன் நண்பர்களே, ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், நான் சொன்னேன்ல அந்த பெரியவர், அவர் இறந்த பிறகு நான் போயிருந்தேன். அவர் இறந்த பிறகு அவங்க குழந்தைகள்லாம் வந்தது. என்ன பெரிய கொடுமை அப்படின்னா, அந்த குழந்தைக்கு, அந்த பிள்ளைக்கு வந்து மறுநாள் +2 எக்ஸாமா. தந்தை இறந்து கிடக்கிறார். அந்த பேரப்பிள்ளை மாடியில் உட்காந்து எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து சீக்கிரம் முடிச்சிருங்க, சீக்கிரம் போகணும், நாளைக்கு என் பொண்ணுக்கு +2 எக்ஸாம் இருக்கு, டாக்டர் ஆகணும், அதுக்குன்னு பதட்டப்பட்டு இருக்கிறாங்க. நான் பார்க்கிறேன், 10 கோடி சம்பாதித்த ஒரு பிஸ்னஸ்மேன். அந்த 2 மாப்பிள்ளை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஓரமாக இருந்து இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் உண்மையில் சொன்னேன், அத்தைகிட்ட கூட நான் அதை பதிவு செஞ்சேன். போயிட்டு அவருக்குன்னு ஒன்று வச்சிட்டு இருந்தார். ஒரு நாய்க்கு அவர் வீட்டில் இருக்கும், ஒரு வேலைக்காரர், அவருக்கு அப்பப்போ உதவார் போல இருக்கவர். அந்த நாய்க்குட்டியும் அந்த வேலைக்காரரும் மட்டும்தான் அவர் தலைமாட்டில் இருந்துட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. அவருக்கும் அந்த வேலைக்காரருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்களை இணைத்தது சேவையும் அன்பும் மட்டும்தான். அந்த அன்பு இழையால் உங்க வாழ்க்கையை கட்டுங்கள், வாழ்க்கையை அர்த்தமாக்குங்கள். நான் நிறைவாக சொல்வது, ஊடகங்கள் பற்றி சொல்கிற போது ரோட்டரி அமைப்பு நிறைய செய்றீங்க. உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கையாக நான் சொல்லுவது, இனி வரக்கூடிய காலங்கள் முதுமை ஆஃப்டர் 50களுக்கு பிறகு ஆய்வுகள் சொல்வது ரொம்ப நோயோடும் நொடியோடும் ரொம்ப கஷ்டமாக இருக்க போவதற்கான எச்சரிக்கையை உலக சுகாதார அமைப்பு சொல்லிட்டே இருக்கு. எங்கள் ஊர்களிலேயே பலர் புற்றுநோயால் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு புற்றுநோயின்னு கூட தெரியாது, புற்றுநோயால் இறந்திருக்கிறாங்க. கல்லீரல் பாதிக்கப்படுது. நோய் ரொம்ப பெருசா இந்தியா போன்ற நாட்டை, நம்ம அரசையே பெருசா எதிர்பார்க்க முடியாது. நமக்கு நோய் வந்த பிறகு நம்ம செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து பெருசா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு, காசு கட்ட முடியல. ஆனா நோய்க்கு முன்பு நம்மால் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ஒருத்தன் சரியான நேரத்தில் செஞ்சிருந்தா அவன் ஒரு பெரு நோயிலிருந்து காப்பாற்றி இருக்க முடியும். ஆனா அங்க அது நடக்கல. பலருக்கும் என்ன நினைக்கிறோம்னா, மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படின்னு சொல்லிட்டாலே பாருங்களேன், மனித மனம் எப்படி இருக்கு பாருங்களேன். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு வெளில வரான், அவனுக்கு எந்த நோயும் இல்லைன்னு சொல்லிட்டா கஷ்டப்படுறாங்க. 20,000 ரூபாய் செலவு பண்ணேன், ஒன்றும் இல்லைன்ட்டான் அப்படின்னு. ஏண்டா அதுக்காக நான் 10 நோயாவா லிஸ்ட் போட்டு கொடுக்க முடியும்? ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணா, உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது, காது கேளாமை ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தா போதும். ஆனா நம்மள்ட்ட இல்லை ஹாஸ்பிட்டல்ல. அது குழந்தையை நம்ம ரொம்ப லேட்டரா கண்டுபிடிக்கிறோம், காது கேட்கல அப்படின்னு. ஆனா அது பெரும் பாதிப்போடு இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனம் செலுத்துங்க. நான் மீண்டும் உங்கள் கரவொலிகளோடு, இந்த போலியோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கே, அதுக்காக ரோட்டரி அமைப்பு செஞ்சிருக்கேன், பெரும் கரவொலி கொடுங்க சார். நிறைய செய்யணும்.